வணக்கம் சொந்தங்களே. இன்றைய செய்தி கண்ணோட்டத்தில் ஒரு நேற்று இரவு, அதாவது 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு இரவு 9:10 அளவில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச் சூட்டை பற்றித்தான் இதில் கதைக்க போகிறேன். இந்த துப்பாக்கிச் சூடு வெள்ளம்பிட்டியாவில் லக்சந்த செவன என்ற தொடர்மாடி குடியிருப்பில் குடியிருப்பின் மேல்தளத்தை குடியிருப்பில் மேல் மாடியில் வைத்து டான் பிரசாத் என்பவர் சுடப்பட்டார். இவர் சுடப்பட்டு இவருடைய தோள்பட்டையில் 2 துப்பாக்கி ரவைகளும், மார்பு பகுதியில் 2 துப்பாக்கி ரவைகளும் துப்பாக்கி மேற்கொள்ளப்பட்டு பாய்ந்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. இதை அடுத்து இவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் ஐசியு, அதாவது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும், இவரோட அந்த இடத்துல இருந்த இன்னொரு நபரும் சூட்டு சம்பவத்தில் சிறு காயங்களுக்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவரும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. இந்த சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் 2 சக்கர வண்டியில், அதாவது மோட்டார் சைக்கிளில் வந்ததை கைத்துப்பாக்கியை பயன்படுத்தித்தான் இந்த சூட்டு சம்பவத்தை நடத்தி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. இந்த டான் பிரசாத் என்பவர் பொதுஜன பெரமுன கட்சியினுடைய தீவிர செயற்பாட்டாளர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. முதல் வந்த செய்திகள் டான் பிரசாத் துப்பாக்கி சூட்டில் பலியாகிவிட்டார் என்று தான் முதல் வந்த செய்திகள் வெளிவந்தது. பின்னர் இறுதியாக கிடைத்த செய்திகள் அவர் காயங்களுக்குள்ளாகி தொடர்ந்தும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது என்று தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்ததாக டான் பிரசாத்துடைய சூட்டு சம்பவத்தோடு அதே நாள் காலை வேளை, அதாவது 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு காலை 10 மணி அளவில் கட்டுநாயக்க ஆர்டி அம்பலம என்ற இடத்துல அர்ஜுன ஜெயவர்தன என்ற ஒரு வியாபாரி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட முயற்சி தோல்வியில் முடிஞ்சது. ரெண்டும் நேற்று தான் நடைபெற்றது. அதில் நேற்று காலையில் 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் காலையில் 10 மணி அளவில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் காலையில் மேற்கொள்ள முயற்சிக்கப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்திலேருந்து அர்ஜுன ஜெயவர்தன என்ற வியாபாரி தப்பித்திருக்கிறார். அது எப்படி என்றால், இந்த வியாபாரி இவர் இந்த வாகனங்களுடைய லைசன்ஸை, அனுமதி பத்திரங்களை வாங்கி வச்சுக்கொண்டு இது வட்டிக்கு பணம் கொடுப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அப்போ 22ஆம் தேதி காலை 10 மணி அளவில் 2 இளைஞர்கள் இவருடைய வீட்டுக்கு போய் தாங்கள் பணம் கடனாக பெற வந்திருப்பதாக தெரிவிக்க, அவர் என்ன செய்கிறார், அவையில் உள்ளுக்குள்ளே ஹாலுக்குள்ளே வர சொல்லி அவையில் கேட்டுக்கொள்கிறார். அப்போ இவை ஹாலுக்குள்ளே போகிற நேரம் இந்த வியாபாரி என்ன செய்கிறார், அவருடைய
வீட்டுடைய கேட் வந்து ஆட்டோமேட்டிக் கேட் என்னுடைய கேட்டை மூடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்கிறார். அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து 2 இளைஞர்களில் இவர் தொலைபேசியில் உரையாடி கொண்டு அவர்களுக்கு என்ன தேவை என்று கேட்டுக்கொண்டு அது சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கும்போது ஒரு இளைஞர் இருந்தா போல சடாரன்னு கைத்துப்பாக்கி எடுத்து அவர் மீது சுட முற்படும் போது அவர் உடனே அந்த இளைஞன் மேல பாஞ்சு துப்பாக்கியை பறிக்க முயற்சிக்கிறார். அதே நேரம் அந்த 2 இளைஞர்களில் துப்பாக்கி பாவித்த இளைஞனிடமிருந்து துப்பாக்கி வாங்கி கொண்டு வெளியில் ஓட இவர் வேறொரு வீட்டு அறைக்குள்ள போய் பூந்து கொள்கிறார். அதால் இவர் மீது மேற்கொள்ளப்பட இருந்த துப்பாக்கிச்சூடு இருந்து அவர் தப்புறார். அப்போ வெளியில் வந்து 2 பேரும் ஓடி வெளியில் வராங்க தப்புறத்துக்கு. இவர் அலர்ட் ஆகிட்டாரண்டோன்னே வெளியில் வந்து துப்பாக்கியால் சூடு நடத்தி கொண்டு இந்த கேட்டால் போக பார்க்குறாங்க. கேட்டால் போக முடியல. மோட்டர் பைக்கும் அவரோட வீட்டு வளவுக்குள்ளே தான் நிற்குது. இப்போ 6 அடி உயரம் 7 அடி உயரமான அந்த மதிலில் ஏறி பாய முற்படினம் முயற்சிக்கினோம். அதில் 2 பேரும் ஏறி பாயைக்குள்ள ஒரு ஆள் விழுந்து காலில் காயங்களுக்கு உள்ளாகின்றார். அப்போ இவர் வந்து காயங்களுக்கு உள்ளானோன்னே அவரை தொடர்ந்து ஓட முடியாதபடியாக ஊர் மக்களால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவரை பிடிக்கின்றார்கள். பிடித்து அந்த பகுதி போலீஸாரிடம் அவர் கையளிக்கப்படுகின்றார். இந்த வியாபாரி அந்த நேரம் மேற்கொண்ட ஒரு மிகவும் அவதானமாக இருந்தபடியாக அவர் அவையில் ஐமிச்சம் இருந்தபடியாக டக்கண்டு கண்டுபிடிச்சு அந்த துப்பாக்கிச்சூடை நடத்த விடாமல் துப்பாக்கியை பறிக்க முயற்சித்து போராடி அதில் அவன் உயிர் தப்பியது. அப்புறம் அதே நாள் இரவு தான் டான் பிரசாத்தும் தொடர்மாடி பகுதியில் போய் சுடப்பட்டிருக்கிறார். அதில் அவர் காயமடைந்திருக்கிறார். இந்த 2 சம்பவங்களும் தான் 22ஆம் தேதி நடைபெற்ற 2 சூட்டு சம்பவங்கள். இதைத்தான் இன்றைய கண்ணோட்டத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டும் ஒரு செய்தி கண்ணோட்டத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். அதே நேரம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி தொடர்ந்து பார்த்து பார்க்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஓகே, நன்றி, தேங்க்யூ.